ஹலோ எவ்ரிவன், நம்ம டெய்லி டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸில் 2 கொஸ்டின் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மங்கி பாக்ஸை பற்றி ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது குரங்கம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா மங்கி பாக்ஸோட பரவல் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய WHO இருக்காங்களே, உலக சுகாதார நிறுவனம், அவங்களுமே இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற டிசீஸை பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது வேர்ல்டு லெவலில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கன்சர்னாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதிகமாக ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது ஆச்சு. சரிங்களா? ஸோ அந்த ஒரு கான்டெக்ட்ல தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். சரிங்களா? வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மங்கி பாக்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது தான் இந்த மங்கி பாக்ஸ் டிசீஸை வந்து நமக்கு காஸ் பண்ணுது. சரிங்களா? அதே மாதிரி இட் இஸ் அ ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜூனோட்டிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு டிசீஸ். அதுதான் மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது. 1958 நமக்கு இந்த ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ்ல இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற நோயை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்தது என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவான சிம்டம்ஸ் தான். ஃபீவர், மசில் ஏக், ஸ்வெல்லன் லிம்ப். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு பஸ்ஃபில்டு ஸ்கின் லெசியான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பொதுவான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் டெத் அப்படிங்கிறதும் இந்த டிசீஸ்னால ஏற்படும். ஓகேங்களா? ஃபேட்டலிட்டி ரேட் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 2 to 4 வாரங்கள் வரைக்கும் தான் இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் பாக்ஸை விட கொஞ்சம் அந்த ஒரு ஹார்ம்னஸ் அப்படிங்கிறது கம்மி தான். சரிங்களா? அடுத்தது யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெக்னென்ட் லேடிஸ், சில்ட்ரன், அதே மாதிரி யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் அவங்கலாம் இதில் பாதிப்படைவாங்க. டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், இட் இஸ் ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு பரவலாம். அதே மாதிரி பர்சன் டு பர்சன் கான்டாக்ட் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னால அதிகமாக இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா வேரியன்ஸ் ஆஃப் மங்கி பாக்ஸ். இந்த வேரியன்ஸ் ஆஃப் மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளாட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாட் 1, கிளாட் 2 அப்படின்னு சொல்லி 2 வேரியன்ட் வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஒரு வைரஸோட வேரியன்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் நம்ம கொரோனா வைரஸ்லேயே பார்த்துருவோம். அதே மாதிரி தான் இந்த கிளாட் 1, கிளாட் 2 அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளாட் 1 அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதோட ஃபேட்டலிட்டி ரேட் அப்படிங்கிறது less than 4% தான். ஸோ ரொம்ப டெட்லி வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இந்த கிளாட் 1B அப்படிங்கிறது அடுத்ததாக பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் டெட்லி வேரியன்ட் தான். ஓகேங்களா? இதோட ஃபேட்டலிட்டி ரேட் அப்படிங்கிறது அதிகம். அதான் கொடுத்துருக்காங்க, லார்ஜஸ்ட் கேஸ் ஃபேட்டலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி. இதான் முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல. ஸோ கிளாட் 1B அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டெட்லி வைரஸ். எங்கன்னா காங்கோ 2023 கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் ரீசெண்டாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த கிளாட் 1B அப்படிங்கிற வேரியன்ட் தான் நமக்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அது இல்லாமல் இதோட ஃபேட்டலிட்டி ரேட்டும் அதிகமாக இருந்தனால தான் நமக்கு WHO என்னன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த ஒரு மங்கி பாக்ஸை பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வேரியன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கிளாட் 2 அப்படிங்கிற வேரியன்ட் இருக்கு. இந்த கிளாட் 2 அப்படிங்கிற வேரியன்ட் 2022 நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஏன்னா சப்சீக்வெண்டா 2 வருஷமா நமக்கு 2-3 வருஷமாவே இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ 2022 ஆப்பிரிக்கன் ரீஜன்ல மட்டுமே இருந்திருக்கும். 2023-24 தான் அது ஆப்பிரிக்காலேருந்து வெளியே வந்திருக்கும். அதனால தான் வந்து நமக்கு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது இதனுடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வேக்சினோ நமக்கு கிடையாது. ஸ்மால் பாக்ஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றாங்களோ அதே ட்ரீட்மெண்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்மால் பாக்ஸுக்கு என்ன வேக்சின் யூஸ் பண்றாங்க, MVABN, LC16, ஆர்த்தோபாக்ஸ் வேக் அப்படிங்கிற ஸ்மால் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின்ஸை தான் எங்கேயுமே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ எதனால இதை வந்து WHO பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்கவரி ஆஃப் நியூ வேரியன்ட். ஓகேங்களா? கிளாட் 1B அப்படிங்கிற வேரியண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த கிளாட் 1B அப்படிங்கிற வேரியன்ட் பார்த்தோம்னா அதிகமாக செக்ஷுவல் கான்டாக்ட்னால தான் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வேரியன்ட் தான் நமக்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகவும் ஆச்சு. அதனால தான் இதை வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வேரியண்ட்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? எக்ஸ்போனென்ஷியல் இன்க்ரீஸ் அதாவது கிட்டத்தட்ட 1 lakh கேசஸ் வந்துச்சு. 208 பேர் வந்து இறந்து போனாங்க. ஸோ இதனுடைய அந்த எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தனாலையும் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாகிரபிக் ஸ்ப்ரெட். புது இடங்கள்ல ஆப்பிரிக்காவில் மட்டுமே கன்ஃபைன் ஆகி இருந்த இந்த டிசீஸ் பார்த்தோம்னா நமக்கு பாகிஸ்தான் வரைக்குமே வந்திருக்கும். இந்தியாவுக்கு வரல, பட் ஸ்டில் பாகிஸ்தான் வரைக்குமே இந்த டிசீஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். நிறைய இடங்களுக்கு போறனால தான் இது வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா இதோட முடியுது நமக்கு இந்த கொஸ்டின். ஸோ பேசிக்காக மங்கி பாக்ஸ்னா என்ன, எப்படி சிம்டம்ஸ் இருக்குது, எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்குது, எதனால் இதை பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.